வருகின்றனர். புதுச்சேரி அரசின் புதிய முயற்சியாக ஒவ்வொரு கிராமமாக தத்தெடுத்து கொரோனா தடுப்பூசி போடும் பணி நாளை முதல் துவங்கி வைக்க உள்ளதாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் ஆளுநர் மாளிகையில் தொடங்கப்பட்டுள்ள உயிர்காற்று திட்டத்தின் கீழ் ஏராளமான தனியார் நிறுவனங்கள், அமைப்புகள் மருத்துவ உபகரணங்கள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் மற்றும் உதவிகளை வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் பல்வேறு தனியார் நிறுவனங்கள் ஆக்சிஜன் ஃப்ளோ மீட்டர்கள் மற்றும் முகக்கவசம், சானிடைசர் உள்ளிட்ட மருத்துவ பொருட்களை ஆளுநர் தமிழிசை மற்றும் சுகாதாரத்துறையிடம் வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், அரசு மருத்துவமனையில் பொதுமக்கள் நம்பிக்கையோடு வரும் அளவிற்கு கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மக்கள் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். இந்த இரண்டாவது அலையோடு கொரோனா ஒழிந்துவிட வேண்டும் என்றும் அதற்கு அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்று கூறிய அவர், அரசின் புதிய முயற்சிக்காக ஒவ்வொரு கிராமமாக தேர்ந்தெடுத்து கொரோனா தடுப்பூசி போடும் பணி நாளை முதல் துவங்கி வைக்க உள்ளதாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. அந்த மாதிரி இறப்பும் ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடிந்திருக்கிறது. ஆனால் ஒரு உயிர் கூட போகாமல் இருக்கும் அளவிற்கு தான் நமது நடவடிக்கை இருக்க வேண்டும் என்று தீவிரமாக பணியாற்றி வருகிறோம். சில ஆக்சிஜன் படுக்கைகள் ஆரம்பித்து இன்னைக்கு 2000 ஆக்சிஜன் படுக்கை அளவிற்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. நம்ம இந்திரா காந்தி மருத்துவமனையில் மட்டுமே 400க்கு மேலே ஆக்சிஜன் படுக்கைகள் இருக்கிறது. ஜிப்மரில் இருக்கிறத விட எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அரசாங்க மருத்துவமனைகளுக்கு மக்கள் நம்பிக்கையோடு வரும் அளவிற்கு கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கொரோனா காலத்தில் நாம் வேண்டி கேட்டுக்கொள்வது, எல்லோரும் எல்லா தொண்டு நிறுவனங்களும், தனி மனிதர்கள், குழந்தைகள் எல்லோரும் முன்வந்து அது இந்த உயிர். ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் சபாநாயகர் லட்சுமி நாராயணன், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினம் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள நேருவின் திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் தற்காலிக சபாநாயகர் லட்சுமி நாராயணன் மற்றும் அதிகாரிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அவர்களைத் தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் சுப்பிரமணியன் உட்பட பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கொரோனா ஊரடங்கால் அனைவரும் சமூக இடைவெளியை கடைபிடித்து நினைவு தினத்தை அனுசரித்தனர். முன்னதாக காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த நேருவின் திருவுருவ படத்திற்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். ராஜ்பவன் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் அனிபால் நேரு அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தற்காலிக சபாநாயகர் லட்சுமி நாராயணன் வாழ்த்து தெரிவித்தார். ராஜ்பவன் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் முன்னாள் கவுன்சிலர் கூட்டமைப்பு தலைவர் அனிபால் நேரு அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தற்காலிக சபாநாயகர் லட்சுமி நாராயணன் நேரில் வந்து சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். உடன் பிரவீன், புகழ், சரவணன், ரஞ்சித் இருந்தனர். புதுச்சேரியில் 1 லட்சத்தை தாண்டிய கொரோனா பாதிப்பு. இன்று புதிதாக 1137 நபர்களுக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 20 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். புதுச்சேரியில் இன்று புதியதாக 1137 நபர்களுக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 20 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். இன்று மட்டும் 1486 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர். இதனால் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 1,677,000ஆகவும் உயிரிழப்பு 1455ஆகவும் உயர்ந்துள்ளது. இதுவரை 84,749 பேர் குணமடைந்துள்ளனர். சட்டமன்ற உறுப்பினர் நேரு பிறந்தநாளை முன்னிட்டு துப்புரவு தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் மறைமலை அடிகள் சாலையில் துப்புரவு தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கராத்தே சுந்தரராசன் தலைமை தாங்கினார். விநாயகம் முன்னிலை வகித்தார். சுமார் 100க்கும் மேற்பட்ட துப்புரவு தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மேலும் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். அமைச்சர்கள் பதவியேற்பார்கள் எனவும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவு தெரிவிக்கும் 3 சுயேட்சைகளின் 1 மாத ஊதியத்தை கொரோனா நிவாரண நிதிக்கு அளிக்க உள்ளதாக பாஜக தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரணா, மாநில தலைவர் சாமிநாதன், சட்டமன்ற கட்சி தலைவர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள், நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் 3 சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர்.
கூட்டம் முடிந்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரணா, புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற உள்ள செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. வணக்கம்.